என்னடா எப்படி பயந்துட்டியா? டேய் அதை விட்றா, நீ சொல்றா. டேய் இதுதான்டா அந்த நம்பர் 3. நம்ம கிட்ட பேய் டைரக்டா வரும்டா. டேய் என்னடா பண்ண? டேய் நான் ஒன்றுக்கு போக கூட எந்திரிக்கிறடா. நீ அதே நிலமை தான் இங்கேயும். அப்புறம் எதுக்கு இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மீஸை ஒன்றா வந்து நின்றுக்கிறாங்கோ? தெரிலையே. பா நேற்று நீங்கள் தானே? இவனுமா நான் தான்டா. போதுமா? அதான் சொன்னலடா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகாவலி என்னடா, நேற்று வந்து அவன் என்கிட்ட நேற்று நீயான்னு கேட்குறான், இன்னைக்கு வந்து நீ என்கிட்ட நேற்று நீயான்னு கேட்குற. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? அப்போ நீங்கள் இல்லையா? ஆடங்கோயால. சரி அதை விடு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒருவேளை அதுவா இருக்குமோ? உங்கள் அம்மா சொல்லுவா, சொல்லு. பத்திரமா இருங்கடா, நீங்கள் தான் இந்த வீட்டோட பவர். ஏன் அவனுக்கு இல்லைனா ஃபேன் ஓடாதான் என்ன? பவர் கிவர்ன்ட்டு எனக்கு மீச சதுர போகுது. அது என்னன்னா, வீட்டை பத்திரமா பார்த்துக்கங்கடா. எங்களை பத்திரமா பார்த்துக்கவே இங்கே முடியலை. பத்திரமாவா? ஏன்னா நீங்கள் 3 நாள் தனியாக தான் இருக்க போகிறீங்க. ஓ 3 நாள் தனியாக இருக்க போகிறோமா? எது 3 நாள் தனியாக இருக்க போகிறோமா? எது 3 நாள் தனியாக இருக்க போகிறோமா? அது ஏன்டா இப்படி கத்துறீங்க? திருப்பதி போகிறோம்டா. நானும் வரேன். ஏய் என்னங்கடா, எப்பவுமே கோயிலுக்கு கூப்பிட்டா உனக்கு வேலை இருக்குது வர முடியாதுன்னு சொல்லுவேன். உனக்கு என்னன்னா எக்ஸாம் இருக்குது படிக்கணும் கிளிக்கணும்னு சொல்லி உருண்டு அடம் பிடிப்ப. இப்போ என்னன்னா 2 பேரும் வரணுங்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது, இந்த தடவை நாங்களும் வரோம். அதெல்லாம் தெரியாது, இந்த நாங்களும் வரோம். டேய் அதெல்லாம் முடியாதுடா, கூப்பிட்டு போக முடியாது. அப்பா நாங்களும் வரேங்கப்பா. டேய் ஆக வரீங்களா? 2 டிக்கெட் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். நாங்கள் போயிட்டு வரோம். ஒழுங்காக வீட்டை பார்த்துக்குங்க. சரியா? நாங்கள் போயிட்டு வரோம். சரி நான் போயிட்டு வரேன். டாட்டா. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ? ஐயோ சுத்தம். டேய் உச்சா வருதுடா, போயிட்டு வாடா. டேய் நீயும் வரியா? போலாம். தனியா இருக்க எனக்கும் பயமா தான் இருக்கு. வா சேர்ந்தே போலாம். அப்படியே ஏதோ ஓவரா பேசுன. ஏண்டா பொண்ணு சீரீஸ்ல உன் கதில் நீ தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்த. அதெல்லாம் எதுக்குடா? பாத்ரூம் வருது, வா போகலாம். நம்ம ஒன்று சொன்னா மட்டும் எந்திரிச்சு போயிடுவான்.
அதான் இருக்கும். நீ போலாம், முன்னாடி வர. இருக்கடா, அந்த பேய் மட்டும் இன்னொரு வாட்டிய முன்னாடி வரட்டும். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவண்ணா, அதை புச்சி அச்சி மூஞ்சி மரெல்லாம் வச்சு ரத்தம் சொட்ட சொட்ட ஓட விட்டுருவண்டா. அப்புறம் மானம் போன திரும்ப வராத பார்த்துக்கோன்னு சொல்லி தலைவர் மாதிரி கெத்தா சொல்லுவேண்டா. டேய் பைத்தியக்காரா, ஏடா இதுக்கே நீ இப்படி பயப்படுற, இதில் நீ பேய் அலற விட்டுருவியா? போடாடி. என்னடா காலிங் பெல் அடிக்குது? போணுமா? ஆமாண்டா, இங்க ஏதோ நடக்க போகுது. ஒன்னா போலாமே. சரி வா போலாம். ஐயோ பயமா இருக்கே. இவன் இவ்வளவு தைரியமா இருக்கான்? என்னடா யாருமே இல்ல. சரி வா போல். எப்படா அங்கே நீங்க வச்ச? எங்கடா காணோம் காணோம். ஐயோ ஐயோ ரொம்ப பயமாறியா பயமாறியா? டேய் டேய் இங்க வாடா. டேய் அருணே, அருண். என்னாச்சு?
டேய் வாடா, டேய் சீக்கிரம் வாடா. புட்டா 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 புட்டா. ஏய் நான் தான்டா. நீயா? நான் தான்டா. ஏய் என் முன்னாடி அந்த பேய் கத்தி இப்படி வச்சுட்டு போச்சுடா. அட போடா. அந்த பேய் என் கண்ணு முன்னாடி அந்த ஊஞ்சல உட்காந்து கத்தியை இப்படி வச்சுட்டு இருந்துச்சுடா. இப்போ கரண்ட் வந்தனால அந்த பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு வேணா கால் பண்ணி கேட்கலாமா? யாருக்கு? அவன் தாண்டா இந்த வீட்டில் பேய் இருக்கு இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண சொன்னான். அவனுக்கு ஃபோன் பண்ணாத ஐடியா கிடைக்கும். இந்தா சீக்கிரம் கால் பண்ணு. ஹலோ திவாகர். சொல்லு புட்டா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா. நான் சொல்றத பயப்படாம கேளு. அது பேரு ஷெர்பியன் கோஸ்ட். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு புட்டா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான் அவளுக்கும் அந்த நாட்டோட ராஜாக்கும் காதல் உண்டாச்சு. அவ ஸ்டேட்டஸ் காரணமாக காட்டி அவளை கொன்னுட்டாங்க. 2 பேரும் சேரவே இல்லை. அதனால நைட்டு அந்த ராஜாவை நினச்சி இவ ஆடுவா. அது எங்கே இருக்கோ அங்கே ஃபேனே ஓடாம காற்று வரும். காத்தடிக்குதுடா. லைட் எல்லாம் ஆனாகி ஆஃப் ஆகும். லைட் ஆஃபா? அதுவும் வருதுடா. அப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நீ சொன்னதெல்லாம் நடக்குதுடா. அப்புறம் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஹலோ 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 ஹலோ. என்ன கட் ஆயிடுச்சு? திரும்ப பண்ணு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இன்னும் சிறிது நேரத்தில் கொலை செய்யப்பட்டு சாக உள்ளார். தயவு செய்து முயற்சி நினைக்கிறேன். என்ன புட்டா கட் பண்ணி விட்டுருச்சா? ஏதோ முக்கியமான விஷயம் சொன்ன. அது டான்ஸ் ஆடும்போது யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்க கடைசி நாள் அதுவாக தான் இருக்கும். சின்ன பையன் ப்ளீஸ் கொள்ளாத. நான் பெரிய பையன், அதனால என்னைய விட்டுரு. அவனுக்கு வீட்டில் பேரே ஆகா வழிதான், அதனால அவனை கொன்று. அவன் இருந்தாலும் யூஸ்லெஸ் தான், அதனால அவனே கொன்று. இங்கே பாரு, இப்போ தான் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். இனிமேல் தான் காலேஜ் போகணும். லைஃப்பில் என்ஜாய் பண்ண எனக்கு ஆசை இருக்காதா? இல்லை இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன். ஆஃபீஸ் போகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். எனக்கும் கனவெல்லாம் நிறையா இருக்குது.
இங்க பாரு ஸ்வேதாக்கு இப்பதான் என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. என் லைஃப் இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால என்னை விட்டுரு. நானும் லவ் பண்றேன், நானும் கமிட்டட் தான். நான் இல்லைன்னா அந்த பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணுவா. ப்ளீஸ் அதுக்காக என்னை விட்டுரு. அவனை விடு, எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு இன்னொருத்தர தான் கல்யாணம் பண்ணோம், அதனால என்னை விட்டுரு. டேய், நாங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. கல்யாணம் பண்ணும், லாங் டிரைவ் போகணும், கப்புள் கோல்ஸ் பண்ணணும்னு நிறைய ஆசையெல்லாம் இருக்குதா. டே ப்ளீஸ்டா, டே எப்பா சுமாரா, டே எப்பா. அவனுக்கு கப்புள் கோல்ஸ் மாதிரி எனக்கு ஒன் சைடு கோல்ஸ் நிறையா இருக்கு. ஆனால் இனிமேல் தான் பண்ணும். ப்ளீஸ் என்னை விட்டு, உன் காலைல வேணா விழுற, என்னை விட்டுரு. நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.